ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூஸில் கேட்குற மேஜரான இம்பார்ட்டண்டான ஒரு 25 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூஸோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெடிக்கல் கோடிங் ஒரு டாப் எம்என்சிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மெடிக்கல் கோடர் தான் எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். நான் உங்கள் ஷியாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங். ஓகே, ஸோ சில பேரை நானே பார்த்துருக்கேன். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கும். நீங்கள் வந்து அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி, சிபிடி, ஹெச்பிஎஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. பட் வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல வராது. ஓகே, ஸோ ஆஸ் ஏ மெடிக்கல் கோடராக நீங்கள் இன்டர்வியூக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் இருக்கணும் இன்டர்வியூவில். ஸோ வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்க்கு என்ன மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா medical coding is the process of converting healthcare diagnosis procedures, services, and the equipment into standardized alphanumeric codes using systems like ICD, CPT, HCPS. Okay, ஸோ பேசிக்காக ஏன்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்னா கன்வெர்ட்டிங் பேஷண்ட் டேட்டா இன்டு த ஆல்ஃபா நியூமெரிக் கோடுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை காட்டிலுமே இந்த மாதிரி நீங்கள் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மெடிக்கல் கோடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹெல்த் கேர். ஓகே, ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் கோடிங் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் அக்யூரேட் டாக்குமெண்டேஷன், simplifies the billing process, helps healthcare providers receive payment and support data collection for research and analysis. Okay, ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பில்லிங் ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து பேமெண்ட்டை வாங்குறதுக்கும் டேட்டா கலெக்ஷனுக்குமே மெடிக்கல் கோடிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் சிஸ்டம்ஸ் யூஸ்டு இன் மெடிக்கல் கோடிங். ஓகே, ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்லேயே உங்களுக்கு வந்து 3 மேஜர் டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி, இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். ஸோ இதில் உங்களுக்கு டிசீஸ் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹச்சிபிசிஎஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி சிபிடி வந்து கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி, அதில் வந்து ப்ரொசீஜர் சர்வீஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா சிம்பிள் தான். ஐசிடி, சிபிடி, ஹெச்பிஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன மாதிரியான யூஸ் ஆகுதுங்கிறதையுமே சொல்லணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் அப்படியே ஸ்க்ரீனில் காட்டிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஐசிடி அண்ட் வாட் இஸ் யூஸ்டு ஃபார். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி கொஸ்டினாக தான் அப்படியே வந்து இவங்க தனியாக சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஓகே, 3 பற்றியுமே பேசாமல் தனியாகவுமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்? ஸோ சிம்பிள். So ICD stands for International Classification of Diseases used to code diagnosis and health condition. Okay, so அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபாலோயிங் கொஸ்டின்ஸுமே இருக்க போகுது. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிபிடி அண்ட் வாட் டஸ் இட் கோட். ஓகே, ஸோ சிபிடினா என்ன? கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரா CPT, current procedural terminology codes describe the medical, surgical and diagnostic procedure and service performed. Okay, ஸோ உங்களுக்கு சிக்ஸ்த் கொஸ்டினும் அதே மாதிரி தான். வாட் இஸ் ஹச்சிபிசிஎஸ் அண்ட் வென் இட் இஸ் யூஸ்டுன்னு கேட்குறாங்க. அதை எப்போ யூஸ் பண்ணுறோங்கிற கேட்குறாங்க. சேம் தான். ஸோ இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லணும்? ஹச்சிபிஎஸ்னா ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம். ஸோ கோட் ஃபார் யூஸ்டு டு ரிப்போர்ட் நான் ஃபிசிஷியன் சர்வீஸ் லைக் டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். ஸோ செவன்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசிடி அண்ட் சிபிடி கோர்ஸ். ஓகே, ஸோ ஐசிடி கோர்ஸ் ஃபார் டயக்னோசிஸ் வைல் சிபிடி கோர்ஸ் ஆர் ஃபார் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு நம்ம சொல்லணும். ஸோ எயித் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் வெர்ஷன் ஆஃப் ஐசிடி இஸ் கரண்ட்லி இன் யூஸ். ஓகே, ஸோ ஐசிடியோட எத்தனாவது வெர்ஷனை இப்போ நம்ம கரண்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸில் மோஸ்ட் ஆஃப் த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஐசிடி 10CM தான் கரண்ட்லி வந்து டயக்னோசிஸ் கோடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஏன் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து சொல்கிறேன்னா அந்த இதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தமிழ்லையுமே நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும். வீடியோ பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லணுங்கிறதே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிரணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வாங்க அப்போ நம்ம அப்படியே 9th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ 9th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த 3 கேட்டகரிஸ் ஆஃப் சிபிடி கோர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ செகண்ட் கேட்டகரியில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். அதே மாதிரி தேர்ட் கேட்டகரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. ஓகே,
ஸோ 10th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 10th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மாடிஃபையர் இன் மெடிக்கல் கோடிங்? ஸோ எ மாடிஃபையர் இஸ் எ 2-digit code added to CPT or HCPS code to indicate the services were altered without changing its definition. ஓகே. ஸோ ஒரு சர்வீஸ்லயோ இல்லாட்டி ஒரு ப்ரொசீஜர்லயோ ஒரு அல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அதோட டெசிக்னேஷன் மாறாம வந்து அல்டர்னேட் பண்றதுக்காண்டி நம்ம ஒரு சில கோட்ஸை வந்து ஆட் பண்றோம். ஒரு 2 டிஜிட் கோட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம மாடிஃபையர்னு கூப்பிடுறோம். ஓகே. ஸோ 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ கிவ் an example of a commonly used CPT modifier and explain it. ஓகே. ஸோ மாடிஃபையர் 25. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it indicates a significant separately identify emergency service by the சேம் physician on the same day as a procedure. இதை வந்து இதுக்கு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அப்கோடிங் அண்ட் ஒய் இட் இஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்கோடிங் இன்வால்வ்ஸ் யூசிங் எ ஹையர் லெவல் கோட் தென் justified by the service provided. Okay, which can lead to overbilling and fraud investigation. ஸோ இங்கே வந்து அப்கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுல இருந்து காட்டிலுமே அதை வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதை காட்டிலுமே அவங்க வந்து ஹையர் லெவல் கோட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஹையர் லெவல் கோட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். இது வந்து ஃப்ராடோ இல்லாட்டி ஓவர் பில்லிங்காகவே வந்து பார்ப்பாங்க. ஓகே. வாங்க 13வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 13வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டவுன் கோடிங் அண்ட் ஹவு டஸ் இட் அஃபெக்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்? ஸோ டவுன் கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் கோடிங் இஸ் அசைனிங் lower level codes than justified, which can result in lower reimbursement and affect compliance accuracy. ஓகே. ஸோ இங்கே டவுன் கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அப் கோடிங், அதே மாதிரி இங்கே டவுன் கோடிங். ஸோ என்ன சொல்றது, காய்ச்சலுக்கும் தலைவலிக்குமான மாத்திரை வாங்கிட்டு காய்ச்சலுக்கு மட்டுமே ஒரு கோடு எழுதுனீங்கன்னா அங்கே தலைவலிக்கான மாத்திரைக்கான பணத்தை எப்படி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போய் சேரும்? ஓகே. ஸோ அதை பற்றி தான் இங்கே டவுன் கோடிங்கில் சொல்கிறோம். 14 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எவாலுவேஷன்? இஎம்னா உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். வாட் ஆர் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அண்ட் வென் தே ஆர் யூஸ்டு? ஓகே. ஸோ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஸோ இஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டாக்குமெண்டிங் ஆஃபீஸ் விசிட், கன்சல்டேஷன் அண்ட் சிமிலர் நான் ப்ரொசீஜரல் சர்வீஸ். ஓகே. ஸோ அதை என்னன்னு சொல்லிடணும், அதெல்லாம் என்னென்னு சொல்லிடணும். அதே மாதிரி டாக்குமெண்டிங் ஆஃபீஸ் விசிட்ஸ் கன்சல்டேஷனுங்கிறது எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி அதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் நான் ப்ரொசீஜரல் சர்வீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிஆர்ஜி அண்ட் இன் விச் செட்டிங்ஸ் இட்ஸ் அப்ளைடு? ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கொஸ்டின் மெடிக்கல் கோடிங்கில் வந்து இன்டர்வியூஸில் கேட்டாலுமே அதோட அப்ரிவேஷன் கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபுல் ஃபார்மை வந்து நீங்கள் சொல்லிடணும். ஓகே. ஸோ டிஆர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப். ஓகே. ஸோ டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப் இஸ் யூஸ்டு இன் இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ். இந்த நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இன்பேஷண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் மோர் தென் அ டே வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்கள இன்பேஷண்ட் எடுப்பாங்க. ஸோ டிஆர்ஜி இஸ் யூஸ்டு இன் இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் டு கிளாசிஃபை ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் அண்ட் டிட்டர்மைன் ஹவு மச் மெடிகேர் பேஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 16வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் மெடிக்கல் கோடர்? ஸோ மெடிக்கல் ரோலோட பிரைமரி ரோல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ அதை ரீட் பண்ணி அதில் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கரெக்டாக அப்ராப்ரேட் வந்து கோர்ஸ் எல்லாம் அதுக்கான கரெக்டான கோர்ஸை நீங்கள் அசைன் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாமல் கோடிங் கைட்லைன்ஸோட நீங்கள் அதை வந்து ஆல்ஃபா நியூமெரிக் கோடாக மாற்றிருக்கீங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் ஒரு மெடிக்கல் கோடரோட பிரைமரி ரோலாக இருக்கும். ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 17th கொஸ்டின் வந்து, வாட் இஸ் எ கிளைம் டினைல் இன் மெடிக்கல் கோடிங்? கிளைம் டினைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் when an insurance company rejects a claim due to issue like coding errors, மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ஆர் நான் கவர்டு சர்வீசஸ். ஓகே. இவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக மாற்றாமல் சிலதை மிஸ்மேட்ச் ஆவோ இல்லாட்டி சிலதை வந்து எரர் பண்ணியோ வேற ஒரு கோடுக்கு இப்போ வந்து தலைவலிக்கான கோடுக்கு பதிலாக அவங்க வந்து வயிற்று வலிக்கான கோடு போட்டிருந்தாங்கன்னா அங்கே ஒரு மிஸ்மேட்ச் ஆகும். ரைட்டா? ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து அதெல்லாம் டினைல் பண்ணுவாங்க. ஸோ உடனே மாற்றணும் பணம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அங்கே டினைல் பண்ணுறது தான் வந்து இங்கே ரிஜெக்ட் கிளைம்னு சொல்கிறாங்க. ஓகே.
ஸோ 18th வந்து நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஷுட் எ கோடர் ஹேண்டில் கிளைம் டினைல். ஸோ இப்போ வந்து ஒரு டினைல் கோடிங்னே உங்களுக்கு தனியாவே இருக்கு. ஸோ இந்த இதில வந்து ஒரு டினைல் கோடிங்க ஒரு மெடிக்கல் கோடர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்குறாங்க. அனலைஸ் த டினைல் ரீசன், கரெக்ட் எரர், ரீசப்மிட் த கிளைம் அண்ட் என்ஷூர் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இஸ் ப்ரொவைடட். அப்படி நம்ம ஆன்சர் பண்ணா போதும். ஸோ 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் மெடிக்கல் கோடிங் கைட்லைன்ஸ் மஸ்ட் எ மெடிக்கல் கோடர் ஃபாலோ. ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் மெடிக்கல் கோடர்ஸான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ICD-10 CM அஃபிஷியல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜியா இருக்கட்டும், HCPS ஓட கோடிங் ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டி வரும். ஸோ அதே மாரி பேயரோட ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்ன்னு தனியா இருக்கும். சில இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கேர், மெடிகேர் அதே மாரி மெடிக்கல் எய்டா இருக்கட்டும். அதே மாரி HIPAA கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் சூப்பர் பில்லுன்னு கேட்பாங்க. ஸோ சூப்பர் பில்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ சூப்பர் பில் இஸ் அன் எ டீடைல்டு ஃபார்ம் யூஸ்டு பை ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் that include all services rendered and codes submitted to insurance for claims. ஓகே. ஸோ சூப்பர் பில்லுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னால வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கோடிங் ஆடிட் அண்ட் ஒய் இட் இஸ் கண்டக்டட்னு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குன்னு தனியாக சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த கோடிங் ஆடிட் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஆஃப் கோடட் டாக்குமெண்டேஷன் டு என்ஷூர் அக்யூரன்சி, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டிடெக்ட் ஃப்ராட் ஆர் எரர்ஸ். ஓகே. ஸோ ஏன் இதை கரெக்டாக எல்லா கம்பெனிஸுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் மெடிக்கல் கோடர் ட்ரைனியாக போகிறீங்கன்னா, உடனே நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த எரருமே இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்கிற ஷூரிட்டி கிடையாது, ரைட்? ஸோ ஏன் இதை வந்து தனியாக ஆடிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து யூஎஸ்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுது. இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எரருக்குமே வந்து அந்த கம்பெனி வந்து ஃபைன் பே பண்ண வேண்டிய சில சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா கோடிங் கம்பெனிஸுமே ஆடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு நிறையா இதை வந்து எரர் வரும். அதுக்காண்டி தான் தனியாக டினைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே தனியாக இருக்குது. ஸோ 22nd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் NCCI அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் கோடர்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி வந்து எல்லாத்தையுமே அப்ரிவேஷனை வந்து குட்டி குட்டியாக மட்டும் கொடுத்துருக்கேன்னு நினைக்க வேணாம். எந்த இன்டர்வியூவராக இருந்தாலுமே எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபார்மை எடுக்க மாட்டாங்க இன்டர்வியூவில். ஓகே. ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்மாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும்ல. ஸோ அதனால தான். ஸோ இப்போ NCCIனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ இது என்ன ப்ரமோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் கோடிங் பை ஐடென்டிஃபையிங் அண்ட் ப்ரிவென்டிங் இன்கரெக்ட் கோட் காம்பினேஷன். ஓகே. ஸோ இந்த கோட்ஸோட காம்பினேஷனை பார்த்து அது கரெக்டாக இல்லாட்டி அதில் எரர் இருக்காங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் promotes correct coding by identifying and preventing incorrect code combination. Okay. So next நம்ம 23rd question 23வது question என்னன்னு பார்ப்போம் வாங்க. Can you name a few medical coding software or tools used by professionals? ஸோ இதுக்கே வந்து இருக்கிற சில டூல்ஸ் பற்றியுமே சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த 4 மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3M கோட் ஃபைண்டர், அதே மாதிரி ஆப்டமோட என்கோடர் ப்ரோ இருக்குது, அதே மாதிரி கோடிஃபை பை AAPC. ஸோ இந்த இடத்துல AAPCனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ். ஓகே. அதே மாதிரி ட்ரூ கோட் என்கோடர்னு இன்னொரு டூல்ஸுமே இருக்குது. ஸோ வாங்க 24th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் LCD அண்ட் NCD. ஸோ LCDனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவரேஜ் டிட்டர்மினேஷன். அதே மாதிரி NCDனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டேமேஜ் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த LCDயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜியன் ஸ்பெசிஃபிக் கவரேஜ் ரூல்ஸ் இருக்கும். என்ன நேஷனல் வைட் மெடிக்கேர் கவரேஜ் ரூல்ஸ். ஓகே. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் சொன்னீங்கனாலே இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ வாங்க லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் HIPAA இம்பார்ட்டன்ட் ஃபார் மெடிக்கல் கோடர்ஸ். ஓகே. ஸோ இங்கே இடத்துல ஃபர்ஸ்ட் HIPAAவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HIPAAனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டோட டேட்டாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து, அதோட கான்ஃபிடென்ஷியலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, ஃபாலோ செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராக்டிசஸ். ஓகே.
So data is a power, data is a tool. Right now in India industries, like not only in India, so worldwide data is a power. Okay, ஸோ இது வந்து அதுலேயும் மெயின்லி இது வந்து ஹெல்த் கேரோட டேட்டா. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த கோடர் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறாரா, பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்காமல் இருக்காராங்கிறது எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹிப்பா இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, HIPAA ensures coders protect patient data, maintain confidentiality and follow secure data transmission practices. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காமன் 25 கொஸ்டின்ஸோட வந்திருக்கோம். ஓகே, ஸோ இது மட்டும் போதுமானா கண்டிப்பாக பத்தாது. ஓகே, நீங்கள் பேர் மினிமம் ஒரு 100 கொஸ்டின்ஸாவது நீங்கள் வந்து படிச்சே ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து 25 கொஸ்டின்ஸை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓகே, இதாவது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லி அது உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் கோடர் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இல்லை மெடிக்கல் கோடர் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், பட் வந்து எனக்கு வந்து தனியாக மெடிக்கல் கோடருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியலைன்னு சொன்னீங்கன்னா, ஸோ நான் கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் குரூப்போட லிங்க்குமே கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி நான் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே வரேன், எங்கெங்கே வாக்கின் இருக்குது, அதே மாதிரி என்ன மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் நடக்குதுங்கிற எங்கெங்கிறதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு வரேன். ஸோ சார் எனக்கு மெடிக்கல் கோடிங்கில் ஜாப் வேணும், செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியலை, நான் வந்து இருக்கேன், ஸோ எங்கே கோர்ஸ் பண்ணலாம், ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன் நான் மெடிக்கல் கோடிங் பண்ணிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஸோ கீழே நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்மே கொடுத்துருக்கேன், அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணுறது என்னங்கிறத பற்றியான தெளிவான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றி.